அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். நான் இப்போ அந்த ஸ்துலு ஆத்மான்றத பத்தி அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு 2 வருஷமா சுலுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அத அன்னைக்கு எங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாரி ஆனுச்சு. அது கூட ஒரு ஆன்மீக கனெக்ஷன் இருந்தது. முக்கியமா இந்த வீடியோ முடியிற வரைக்கும் பாருங்க. ஏன்னா தை மாசம் சம்மந்தப்பட்ட, கன்னி தெய்வம் சம்மந்தப்பட்ட, கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் சம்மந்தப்பட்ட, முருகர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமுமே இந்த வீடியோ எவ்வளோ பெருசா இருந்தாலும் இன் பிட்வீன்ல வரும். அத நீங்க கேட்கறது மூலமா, நீங்க நாளைக்கு தை கிருத்திகைனாலும் அதுக்கு என்ன பண்ணணும்? ஏன் அது நீங்க கும்புறதுனால மட்டும் தான் உங்க வேண்டுதல், விருப்பங்கள் நிறைவேற விஷயமோ, அல்லது நீங்க ஒரு பாதுகாப்பு, ஒரு நோய் நொடியிலேருந்து உங்க வீட்ல இருக்கிறவங்க வெளிய வரணும்னாலோ, அந்த ஆன்மீக சம்மந்தமா தான் நான் போடுற இந்த பிரபஞ்ச சம்மந்தமான விஷயங்கள் இருக்கு. இது என் கனவுல வந்தது. பாரு, அது நடக்கும் பாரு. சில பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நான் சொன்னேன் பார்த்தியா, இப்போ வரப்போது பாரு சுனாமி. நான் சொன்ன மாரி வந்துடுச்சானா உண்டு. இல்லைன்னா ஒரு 2 முறை பலிச்சிரும் சொன்னது. அதுக்கப்புறம் பலிக்காம போகும். அப்புறம் உடனே நான் இது இல்ல. அந்த மேட்ரு என்து கிடையாது. அந்த சேனலே என்து கிடையாது. பிரபஞ்சம் ஏன் இருக்கத்தெல்லாம் விட்டுட்டு, இந்த விஷயங்கள ஏன் என்கிட்ட பேசுதுன்னு வேற இப்போல்லாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஏன்னா, நான் ஒரு சாதாரணமான ஒரு நல்லபடி வாழ்க்கைய நடத்திக்கிட்டு போற ட ஒரு நம்ம குடும்ப நபர்கள் பத்திரமா வீட்லேருந்து வெளியில போய் வந்தா, நம்ம பெற்ற குழந்தைங்களோ யாரோ பத்திரமா போயிட்டு வந்தா, பத்திரமா முடிச்சுட்டு வந்துடணும். ஏதோ ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு, அவங்க சம்பாதிச்சுட்டு, அவங்க வாழ்க்கைய ரன் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பணம் வந்தா போதும். அப்படின்ற ஒரு சாதாரணமான ஆள் நானு. எனக்கு இப்படி தலையில தூக்கி தூக்கி இந்த கடவுள் இந்த மாரி விஷயங்கள வைக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப பயம் குடுக்குது. அதனால இது எனக்கு ஒரு கனவு வந்தது பார், அது பலிக்குது பார்ன்ற மாரி எல்லாம் நான் சொல்ல வரல. இப்ப என்ன விஷயம்னா, அ அந்த ஸ்தூல ஆத்மான்றது நான் இதுக்கு முன்னாடி நான் என்ன நெனச்சுட்டு இருந்தேன்னா, ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையிலயும் மகாபாரதத்துல இருக்கிற மாரி, ஒ ஒவ்வொரு சின்ன சின்ன வீட்ல கூட இருக்கும் போட்டி பொறாமைங்க. அப்ப அந்த இதில போயிட்டு என்னுடைய அனுபவத்தில, என்னுடைய ஃபேமிலியில, என்னுடைய உறவுகள்ல அது எங்க உட்காந்துன்னு இருக்குதெல்லாம் பார்த்துட்டு, அது புரிதல் இருந்தது இத்தன நாள் எனக்கு. அதனால அத பத்தி உங்ககிட்டயும் சொல்லலாம். நம்ம தான் நெறைய ஆன்மீக விஷயங்கள், சித்தர்கள பத்தி, கடவுள் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அப்படியே இந்த விஷயத்தையும் சொல்லலாம் அப்படின்ற மீனிங்கில தான் நான் சொல்ல வந்தேன். இது படிப்படியா என்ன நிலைக்கு இது கொண்டு போகுதுன்னா, அ இதுக்கு முன்னாடியே முருகர் என்கிட்ட சில வேலைங்கள வச்சார். "உன்னால பண்ண முடியுமா அத்த?" அப்படின்னு. அப்பவும் அவர்கிட்ட சொன்னேன். "நான் அவ்வளோ பெரிய ஆளுலாம் கிடையாது. அந்த மாரிலாம் எனக்கு ஒரு கோயில் கட்டுறது, எல்லா ஆளையும் திரட்டுறது, அவங்க கிட்ட நிதி வசூல் பண்ணுறது, அத பண்ணி இது பண்ணுறது, அந்த மாரிலாம் எனக்கு அந்த மாரி குடும்ப அமைப்பு என்து கிடையாது. அ அது மாரி எனக்கு முடியாது முருகான்ற மாரி அவர்கிட்ட இது பண்ணியிருப்பேன். அவர் கனவுல எப்பனா சொல்லுவாரு. அந்த மாரி இந்த ஸ்தூல ஆத்மான்ற விஷயம் இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே அதுவுமா, காலையில ஒரு கனவு வருது, அது தனி. அந்த கன்னியாகுமரி கனவு அது தனி. இன்னொரு விஷயம் இந்த ஸ்தூல ஆத்மா சம்மந்தமா வருது. நான் உங்ககிட்ட இந்த ஸ்தூல ஆத்மா யார் உடம்புலனா உட்காந்துருக்கும். அந்த உட்காந்துங்கிற உடம்பு என்ன பண்ணும்னா, உன்ன போட்டு தள்ளுறதுக்கே அது பார்க்கும். இல்லன்னா உன் வளர்ச்சியிலே அதுக்கு விருப்பம் இருக்காது. அப்படின்னா ஸ்தூல ஆத்மாவ பத்தி நெறைய கண்டுபிடிச்சு வச்சிருந்தேன். அதையே நம்ம கொஞ்ச நாளைக்கு இவங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது எப்படி முதல்ல கண்டுபிடிச்சுக்கோங்க. அத கண்டுபிடிச்சுக்கிட்டா தான் நீங்க அதுகிட்ட எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும்னு பண்ற மாரி முதல்ல கண்டுபிடிக்க தெரியணும். இதெல்லாம் இப்படி தான் வீடியோ போட்டுன்னு போலான்னு ஐடியா இருந்தது எனக்கு. அ அது இவர் ராஜமாதங்கி இது அக்டோபர், நவம்பர்ல பண்ணேன் 9 வெள்ளிக்கிழமைகள்னு. இப்போ ஷாமலா ராத்திரின்னு சொல்லிட்டு பூஜை ரூம்ல ஈசான மூலையில அந்த இதுவ போட்டு வச்சிருக்கேன், அந்த எந்திரத்த. அந்த எந்திரத்த போடும்போதே ப்ளூ கலர்ல மயில் வண்ண கலர் நான் போடுறேன். மயில் வண்ண கலர் நான் போடும்போது, ஒரு இது கத்துற சத்தம் கேட்குது. மயில் கத்துற சத்தம் கேட்குது. அண்ணா நகர்ல டிராஃபிக் இருக்கிற ஏரியாவுல, சென்னையில இங்க போய் எப்படி மயில் வந்திருக்கும்னு ஆர்வமா எழுந்து இந்த பக்கம் எல்லா ரூம் ஜன்னல் பக்கமாவும் பார்த்தா, நான் சிஸ்டம்ல எதனா ஒரு சாமி பாட்டு போட்டுருவேன். அது போட்டா அடுத்தடுத்து அதுவே அடுத்தடுத்த பாட்டுக்கு போயிடும். அந்த மாரி போகும்போது இது போயின்ட்டுருக்குது. பகை கடிதல் பாம்பன் சுவாமிகள் இது பண்ண பகை கடிதல் போயிட்டுருக்குது. அந்த ஏஐ வீடியோவுல மயில் கத்துற மாரி அது கத்திட்டு இருக்குது சவுண்டு. அப்போ அந்த மாதங்கி கோலம் நான் போடும்போது, அந்த ப்ளூ கலர்ல மயில் கலர் தான் போட்டுருக்கேன். அப்போ இந்த மயில் கேட்குதுங்க சத்தம். இப்போ எழுந்து பார்க்கும்போது, அது பகை கடிதல் ரன்னிங்கில இருக்கு. அது மாரி போடும்போதே, அந்த கோலம் போடும்போதே எனக்கு ஷிரடி சாய்பாபா நெய் தீபம் ஏத்துற விஷயம் வருது. பாப்பப் ஆவுது. யாரோ அனுப்புறாங்க எனக்கு WhatsAppல. "ஷீரடி சாய்பாபாவுக்கு நெய் தீபம் போடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்போ அந்த முறை அக்டோபர், நவம்பர்ல பண்ண இதுக்கு சத்ய சாய்பாபா அவர் நவம்பர் 23 அன்னைக்கு அத முடிக்கிறேன் நான் அந்த பூஜை ஃபுல்லா.
இந்த முறை ஷீரடி சாய்பாபா ஜாயின் பண்ணிக்க சொல்கிறார் பொழுது அதுலேயும் நெய் தீபம் போட சொல்கிறாங்க. சரி, இது 27ஆம் தேதி வரைக்கும் அந்த மாதங்கி ராத்திரி முடிகிற வரைக்கும் அந்த அவர் பக்கத்தில் ஷீரடி பாபா இருக்குது என்கிட்ட, அந்த ஷீரடியிலேருந்தே வந்த சிலை இருக்குது, அது பக்கத்துலேயே நம்ம நெய் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு ஏற்றுறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த வழியில் ரோட்டில் வந்து அந்த கார்காரன் இடிக்கிறான். அவன் பேர் பிரவீன்ராஜ். அந்த இடத்துல நான் அதை பற்றி ஸ்தூல ஆத்மா அதெல்லாம் பற்றி யோசிக்கல. நான் ஸ்தூல ஆத்மா கதைக்கே போகல. அப்போ நான் என் மைண்டில் இந்த ஷீரடி பாபா வந்து கனெக்ட் ஆகிறது விஷயத்தை மட்டும் அதை பற்றியே தான் இருக்குது. ஏன் இவர் பற்றி மாதங்கினுடைய ஷாமலா ராத்திரியில் ஏன் இவருக்கு வந்து இந்த மாதிரி ரத்தம் ரொம்ப வர்ற மாதிரி கிழிச்சிக்கிட்டு போகிற மாதிரி ஏன் நடக்கணும்னு, அது என்ன கனெக்ஷன்றது தேடுதலோடவே நான் போகிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாமே போகிறேன். அங்கே போனால் அவர் டாக்டர் பேர் ஈஸ்வரன்றது. பக்கத்தில் ஒரு 9 அடி உயரத்தில் ஒரு ஷீரடி பாபாவுடைய படம், அது பக்கத்தில் ஒரு பெட் இருக்குது. அந்த பெட்டில் தான் அவருக்கு ஊசியெல்லாம் போட்டு இது பண்ணுறாங்க உங்களுக்கு. ஓ, அது கரெக்டு தான். அப்போ நம்ம நினச்சது அந்த ஷீரடி பாபா வந்து இந்த மாதங்கி கூட இந்த மாதிரி ஷீரடி பாபாவை நெய் தீபம் ஏற்றணும்னு சொன்னது நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அங்கே நின்றுது. ஆனால் நோட் பண்ணிக்கினேன் எல்லா பேரையும். நோட் பண்ணிக்கிட்டு வரும்போது அந்த அவர் பேர் பிரவீன் ராஜா காரில் இடிச்சவருன்றது மட்டும் மைண்டில் இருக்குது. அன்றைக்கி நைட்டே அந்த இடித்த அன்றைக்கி நைட்டு புதன்கிழமை ராத்திரி மிட் நைட்டு 2:50க்கு என்னை யாரோ எழுப்பி, பிரபஞ்சமோ ஒரு ஆத்மாவோ எழுப்பி தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும். கடவுளோ பிரபஞ்சமோ தான் உடனே என்னை எழுப்பி, உடனே இப்போ நீ வீடியோ பாருன்ற மாதிரி என் பக்கத்தில் இருக்கிற செல்ஃபோன் எடுத்து அது அவருக்கு உடம்பு இது பிரச்சனை, அதுக்கு நடுவில் ஸ்தூல ஆத்மாவை பற்றி நான் யோசிக்கணும்னு பிரபஞ்சம் முடிவு பண்ணியிருக்குது. அதனால் வேண்டி எடுத்துகிட்டு ஸ்தூல ஆத்மாவை பற்றி வேறு யாராவது பேசியிருக்கிறாங்களா நெட்டில் போய் பார்க்கலான்னு போய் எழுந்து உடனே தட்டி பார்க்குறேன். தட்டி பார்த்தா யாருமே யார் வீடியோவுமே காட்டல. ஒருத்தர் வீடியோ எப்போ போஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அது அந்த சேனல் பேர் ஜோதி வீடம். அதெல்லாம் அவர் பேசுகிறாரு. அதை அப்புறம் போய் பார்க்கும்போது அவர் வாய்ஸ் கேட்கும்போது தெரிஞ்சுக்கிறேன் நான். அடடா, இவரை நம்ம ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவரை ரொம்ப ஏன்னா அவர் அகஸ்தியர் சிலையை வச்சுருப்பார் அவர். அகஸ்திய ஜோதிடம், அகஸ்திய இதில் ஜோதிடம் பண்ணுறவர் அவர். அவர் தான் இது இப்போ சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஆனால் அவரை காட்டாமையே போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் போர்டில் போட்டு 2 உருவங்களை போட்டு இந்த சுல ஆத்மா கூடு விட்டு கூடு பாயும் எல்லாம் சொல்கிறார் அவர். இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. நான் ஸ்தூல ஆத்மாவை பற்றி நான் சில கருத்துக்கள் வச்சுருந்தேன். அது இந்த கூடு விட்டு கூடு பாய்க்கிற கதைங்கள்லாம் அவர் சொல்லி தான் அன்றைக்கி மிட் நைட்டில் தான் நான் ஓ அப்படியா, கூடு விட்டு கூடு வேறு பாயுமா அது அப்படின்லாம் நான் நினைக்கிறேன். அது பிறக்கும்போது என் ஐடியா படி ஒரு பர்டிகுலர் உடம்புக்குள்ளே பிறக்கும்போதே தான் வந்துடுதுன்ற மாதிரி தான் இருந்தது இத்தனாள். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக 2 பொம்மை போடுறாரு, மனுஷ பொம்மை. இந்த ஆத்மா இதுக்குள்ளேயும் போகும், கூடு விட்டு கூட கூடு பாயும் அதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டக்குன்னு நடுவில் என்ன பண்ணிடுறாருன்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற மனுஷன் பேர் பிரவீன்னு வச்சுக்கலாம் அப்படின்றாரு. ஓ, அதுக்காக தான் என்னை மிட் நைட் 2:50க்கு எழுப்பி பார்க்க வச்சிங்களா? அப்போ அந்த காரில் வந்து இடித்த பிரவீன்ராஜ்ன்றவருக்கும் ஸ்தூல ஆத்மாவுக்கும் சம்மந்தங்குதா அப்படின்றது வரைக்கும் நிறுத்திக்கிட்டேன் அந்த தூக்கத்தில். அப்புறம் பார்த்துக்கலாம், அது என்னது கூடு விட்டு கூடுவா இதெல்லாம் கூட அப்புறம் பார்த்துக்கலான்னு அவர் ஃபுல் வீடியோ கூட நான் பார்க்கல. அப்படியே காப்பி பண்ணி அந்த யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்துக்கலாம், அது ஃபுல்லாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். அது அப்படி இருக்குது. இப்போ என்ன ஆச்சுன்னா அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நிறைய கதை சொல்லிட்டேன். அதெல்லாம் என்ன கதை, அவருக்கு அடிபட்டது கதை, அதுங்கெல்லாம் எவ்வளோ சொல்லிட்டேன் நான். இப்போ என்னன்னா அவர் வந்து அந்த இன்னும் போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிட்டுருக்காரு. அவர் அந்த ரூமில் இருப்பார், நான் இந்த ரூமில் இருப்பேன். ஒரு பழைய புது மாடல் டிவி இன்னும் வாங்கலை. ஒரு பழைய மாடல் டிவி தான், கொஞ்சம் பெரிய சைஸ் டிவி அவர் ரூமில் இருக்குது. அவர் வந்து ரொம்ப நேரம் எழுந்து வரவே இல்லை. ஆனால் இன்றைக்கி காலையில் கனவில் என்ன வந்துடுச்சுன்னா, கன்னியாகுமரியினுடைய இது பற்றி ஒரு காட்சி மாதிரி வருது எனக்கு. கன்னியாகுமரி மாதிரி ஒரு காட்சி மாதிரி வருது. அந்த காட்சியில் வந்து ஒரு அது பிரளயமா அது இதுவாலாம் தெரியல. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரிய வருது. ஆனால் அது வந்து சுனாமின்னோ இல்லை அது ஒரு இதுன்னோ வரல. அந்த காட்சியில் எதுவுமே வந்து பெருசாக அங்கே எந்த ஒரு நிலம் நீர் இது அந்த மாதிரி ஆபத்து அப்படின்ற மாதிரி காட்டல. ஆனால் அந்த கன்னியாகுமரின்றது மட்டும் என் கனவில் தெரியுது. ஆனால் அந்த கன்னியாகுமரிக்கு ஏதோ ஒரு மாதிரியான பிரச்சனைன்ற மாதிரி மட்டும்தான் எனக்கு தெரியுது. அதை பற்றி டீப்பாலாம் அந்த கனவில் வரல. நான் எழுந்த உடனே இந்த பின்னாடி பேக் சைடு வந்து பெரிய பில்டிங் டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. டெமாலிஷ் பண்ணிட்ட பின்னாடி அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் கார் பார்க்கிங் பண்ணுறாங்க. அந்த பின்னாடிக்கிற அந்த திருவேணி காலனி அது பேர், அது ஃபுல்லாகவே எனக்கு வியூவில் தெரியும் நல்லாவே, அந்த ரோடு அது எல்லாமே.
அந்த என் கனவுல வந்த குட்டியான ஒரு சின்ன கோயில் கூட அங்கே தான் இருக்குது. அது வேற அதுவும் ஒரு சமிஞ்சை குடுத்தது. அது அப்படியே இருக்கட்டும். இது கூட அத மிக்ஸ் பண்ணோம்னா உங்களுக்கு நெறைய புரியறது கஷ்டமாயிடும். அங்கேயும் ஒரு வண்டிங்கெல்லாம் நிறுத்தி வச்சிருந்தது. அங்கேயும் சில காட்சிகள் பார்த்தேன். எழுந்த உடனே அங்க பார்க்குறேன். அங்க ஒரு சில காட்சி காமிச்சிரும். ஃப்ரண்ட்ல கிழக்கு சைட்ல கிச்சன்லாம் இருக்குது. அந்த இடத்துல போய் ஜன்னல் திறந்த உடனே அங்க சில காட்சிகள் காமிச்சிடும். அந்த மாரி கிழக்கு சைட்ல மட்டும் ஒரு வண்டி போச்சு. கதவு திறந்த உடனே. திருச்செந்தூர் முருகன் துணை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போச்சு. பின்னாடி அந்த வண்டி பின்னாடி லாரி அது. வாழ்க வளமுடன் இருந்தது. அது அப்படி போச்சு. இந்த கனவு இருக்குது. அப்புறம் ஏன் இவர் ரிபப்ளிக் டேனாவே எழுந்து டிவியை பார்த்துட்டு இருப்பாரே, இது பார்த்துட்டு இருப்பாரு. அந்த அடிபட்டது வேறு இருக்குது இல்லையா அவருக்கு. அதனால் ஏன் இன்னும் எழுந்து வரல, ரிபப்ளிக் டே பண்ணலன்னா அந்த வாய்ஸ் கேட்குது எனக்கு. அந்த அந்த டிவி ஓடிட்டே தான் இருக்குது. ஓ! அவர் எழுந்து பல் தேய்ச்சி காஃபிலாம் குடிக்காமல் அப்படியே அதை பார்த்துட்டு இருக்காரு போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமாக அது ஓடிட்டுருக்குது. என்னடா இது இவ்வளோ நேரம் அது ஓடின்னு இருக்குது. ஆனால் இவர் வந்து காஃபியை குடிக்காமே அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரா அது. சரி நம்ம எதுக்கும் போயிட்டு கதவு திறந்து அவர் அந்த டிவி ஏன் இவ்வளோ நேரம் பார்த்துங்கிற, ஏன் காஃபி குடிக்கல பல் தேய்க்கல கேட்கலத்துக்கு போகலான்னு அந்த ரூம் போகிறேன் நான். போனால் கரெக்டாக அந்த சமயம் அந்த திரௌபதி முர்மு டிவியில் வரும்போது நான் அதை உள்ளே போனோம் அப்படின்றது பிரபஞ்ச விதியாக இருக்கும். அவர் வந்து அந்த டிவியை ஆன் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கிறார். அவர் பாட்டுன்னு தூங்கிட்டு இருக்கிறாரு. டிவி பாட்டுன்னு ஓடிட்டு இருக்குது. காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், இந்த டிவி பாட்டுன்னு ஓடிங்குது. நான் உள்ளே போகும்போது திரௌபதி முர்மு சல்யூட் இந்த ரிப்பப்ளிக் டே ஃபங்க்ஷனுக்காக போகுதுங்களா. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த லாயருன்றதுனால நிறைய இந்த மேப்புங்க புக்ஸுங்க அது இதுன்னு அவர் ரூமில் கூட நிறைய சில விஷயங்களை வச்சுட்ருப்பார். அந்த திரௌபதி முர்முவை பார்த்துட்டு அது இன்னொரு பீரோவில் இது ஒட்டி வச்சுருக்காரு, தமிழ்நாடு மேப் மட்டும் ஒட்டி வச்சுருக்காரு. அது பக்கம் இப்படி அந்த முர்முவை பார்த்துட்டு நான் அப்புறம் வந்து உள்ளே வந்து இந்த திரௌபதி முர்முவை நம்ம பார்க்கணுமா, இதெல்லாம் நான் ஒன்றா யோசிப்பேன். இந்த பாஞ்சாலி இந்த திரௌபதி முர்மு வந்து அந்த அவங்க வந்தது அது விஷயங்கள்லாம் எப்பவுமே இதெல்லாம் ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்றத யோசிப்பேன். இப்போ இருக்கிற டெல்லி தான் இந்திரபிரஸ்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு மகாபாரத்தில். உண்மையிலே எனக்கு வேறு ஒரு ஐடியா இருக்குது. அது அங்கே தான் நடந்ததா மகாபாரதம்ன்றது ஒரு பக்கம் இருக்குதுன்னு வச்சுங்க. இன்னொருத்தர் சொன்னார் அங்கே நடக்கலைன்னு. ஆனாலும் எனக்கு இப்போது வேறு ஒரு காரணத்துக்காக அங்கே இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி இருக்குது. திரௌபதி முர்முவை பார்த்துட்டு இப்படி திரும்புகிறேன். லெஃப்ட் சைடில் திரும்பும்போது அது போயிட்டே இருக்குது. அது ஒரு பக்கம் போகுது, அந்த டிவியில் போகுது. இவர் தமிழ்நாடு மேப்பில் இந்த கன்னியாகுமரி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டிங்கள. என் கனவுல வந்தது அங்கே ஏதோ கன்னியாகுமரி ஆண்ட ஒரு இதுன்ற மாதிரி. இவர் வண்டி எழுந்து வந்து பல் தேய்ச்சிட்டு டெய்லி பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தா நான் இதை வந்து பார்க்க போகிறேன்னா இல்லை. ஆனால் அது பிரபஞ்சம்தான் பண்ணுது அந்த வேலையை. அவர் தூங்கணும். கரெக்டாக திரௌபதி முர்மு வரும்போது நீ வந்து கதவு திறந்து செக் பண்ண வரணும். வந்துட்டு நீ லெஃப்ட் சைடில் திரும்பும்போது அந்த மேப்பில் கன்னியாகுமரி பார்ட்டு கிழிஞ்சிருக்கிறத நீ பார்க்கணும். இன்றைக்கி காலையிலையும் உன் கனவில் அது வந்திருக்கணும். அப்போ உனக்கு கனெக்ஷன் பண்ணி பார்க்குறது தான் உனக்கு நல்லா தெரியுமே. அதனால் அதெல்லாம் பார்த்து நிறைய பயப்பட வேண்டியதுக்கெலாம் பயப்படு. அது மாதிரி பயந்து இன்னி வெளியிலையும் சொல்லிக்க முடியாது. ஹஸ்பண்ட்கிட்டையோ ஊரில் உள்ளதுக்கிட்டலாம் அவங்க சொல்லவும் முடியாது. யாருக்கும் சொன்னாலும் ரொம்ப புரிய போகிறது கிடையாது. அதுவும் மனசுக்குள்ளேயே குக்கர் மாதிரி உன் மனசுக்குள்ளேயே நீ நினச்சிக்க வேண்டியதான் எல்லாத்தையுமே அப்படின்ற மாதிரி பிரபஞ்சம் என்னை அழகாட்டுது, ஒழுங்கு காட்டுது. சரி இது கனவுல வந்தது போட இல்லாமல் இந்த மேப்பு கிழிஞ்சுது, இது ஏன் வச்சுட்டுருக்குது, இதை இது பண்ணி போடாமல் இந்த மாதிரி இது கிழிஞ்சு போகிறது ஏன் வச்சுட்டுருக்குது அப்படின்னு யோசித்துக்கிட்டே அது ஏன் நம்ம கனவுல வந்த மாதிரி இதுலேயும் அந்த கன்னியாகுமரி பார்ட்டு கிழிஞ்சிருக்கணும். அது வந்து நம்ம கண்ணில் பாடணும். அது ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி நம்ம கண்ணில் பாடணும். திரௌபதி முர்முவை பார்த்த உடனே பாடணும். அவர் பாட்டு தூங்கிட்டு இருக்காரே இதெல்லாம் நினச்சிக்கிட்டே வரும்போது டக்குன்னு என் மைண்டுக்குள்ளே யாரோ அந்த எப்படி தூக்கத்துலேருந்து எழுப்பி அந்த இவர் விளக்குனாரே துளு ஆத்மா பற்றி, அந்த மாதிரி என் மூளைக்குள்ளே இந்த காட்சியை பார்த்துட்டு யோசித்துக்கிட்டே ஹால் பக்கம் வந்து கிச்சன் பக்கமாக வரும்போது என் மூளைக்குள்ளே ஒரு அமைப்பு, அது பேர் சொல்ல மாட்டேன். அது பேர் சொன்னேன்னா என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிருவாங்க. அநேகமாக உங்களுக்கே புரிஞ்சிடும் அது எந்த அமைப்பாக இருக்குன்றது. அந்த அமைப்பு உள்ள ஸ்தூல ஆத்மா இருக்கணும். இது வரைக்கும் ஒரு மனுஷனுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்றது எண்ணம் போய் டக்குன்னு அது ஒரு நாடு அளவில் ஒரு உலக அளவில் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே கூட ஒரு ஸ்தூல ஆத்மா இருக்கக்கூடும்.
அநேகமாக இந்த அமைப்புக்குள்ளே ஸ்தூல ஆத்மா இருக்குது போல். இவங்களுக்கு விளக்கலாம் நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரு ஸ்தூல ஆத்மான்றது ஒரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கலாம், ஒரு அமைப்புக்குள்ளேயும் இருக்கலாம், இல்லை ஒரு குறிப்பிட்ட சாரார் குள்ளேயும் இருக்கலாம், ஒரு நாட்டுக்குள்ளேயும் இருக்கலாம். அந்த நாடு வந்து எந்த நாட்டில் அந்த ஸ்தூல ஆத்மா போய் உட்காந்துங்குதோ அந்த நாடு என்ன பண்ணுன்னா மற்ற நாடுகளை நாங்கள் தான் கீழே தான் எப்பவுமே வச்சுக்கணும்னு பார்க்கணுன்னு நம்ம வியூவர்ஸ்க்கு பேசலாம். அப்புறம் நீங்களே கண்டுபிடிங்க அது எந்த நாடு வந்து ஸ்தூல ஆத்மா கொண்ட நாடாக இருக்கும், எந்த நாடு வந்து அதாவது கண்ட்ரி வைஸ் நான் சொல்கிறது, எந்த நாடு வந்து நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா நாடும் நம்ம கீழே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வேலை பார்க்குது அப்படின்னு அவங்கக்கிட்டேயே கமெண்ட் செக்ஷனில் போட சொல்லலாம். அந்த நாட்டுக்குள்ளே ஸ்தூல ஆத்மா இருக்குதுன்னா அந்த நாடு ஃபுல்லாக உட்காந்துட்டுருக்காது. யாரெல்லாம் அரசு அவையில் உட்காடுறாங்களோ, யாரெல்லாம் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்க உடம்புல உட்காந்துக்கும். அவங்க ஆட்சி 5 வருஷம் பொறுத்து 6 வருஷம் பொறுத்து மாறிட்ட பின்னாடி இன்னொருத்தர் வந்து உட்காடுறாங்க இல்லைங்களா, அவங்க உடம்புல உட்காந்துக்கும். அவங்க உடம்புல உட்காந்து என்ன பண்ணோன்னா மற்ற உலக நாடுகள் அனைத்தையும் அவங்க கீழே இருக்கிறதுக்கு என்ன எல்லாம் பண்ணணுமோ அது ஒரு நாட்டு அளவுலேயும் ஒரு ஸ்தூல ஆத்மா செயல்படும். அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் இந்த அமைப்புக்குள்ளே உங்களுக்கு ஸ்தூல ஆத்மானா எந்த மாதிரி அப்படின்னு விளக்கத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் என் மைண்டில் தோணுச்சது. நம்மளுக்கு இப்படி சொன்னோம்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த அமைப்புக்குள்ளே அது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அமைப்புக்கு எப்போவுமே சித்தர்களையும் அப்படியே அது நினச்சிக்கிட்டே வரேன் ஒன்று ஒன்றா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பேசலாம் இவங்கக்கிட்ட, அந்த அமைப்புக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அமைப்புக்கு எப்பவுமே நம்ம தமிழ் சித்தர்களை பற்றியோ நம்ம தமிழ் கடவுள் முருகரை பற்றியோ அவங்களுக்கு சித்தர்கள் லிஸ்ட்டில் வராரு முருகர். அதுலேயும் பர்டிகுலராக உலகத்தில் எங்கேயானா எந்த நாட்டிலையானா எந்த ஒரு குட்டி ஸ்டேட்டுக்கானா ஒரு பெரிய கடவுள் இருக்கிறாரு அவங்களுக்கு. ஒரு பெரிய கடவுள், ஒரு மூல கடவுள், இந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் அவர் கடவுள் அப்படின்னோ இல்லை இந்த கண்ட்ரிக்கு மட்டும் இந்த கடவுள் அப்படின்னு எங்குமே கிடையாது. இதுதான் மேட்ரே எங்கே நம்மளுது. அதை இன்றைக்கி தான் கண்டுபிடிக்கிறேன், இன்றைக்கி தான் அதை யோசிக்கிறேன். எத்தனையோ பேர் பேசிக்கிறாங்க அதெல்லாம், முருகர் தமிழ் கடவுள் நம்ம தமிழர்னு பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம். ஆனால் ஒரு விஷயம் சித்தர்கள் கூட வருது. ஆனால் சித்தர்களும் அந்த அமைப்புக்குள்ளே கூட ஸ்தூல ஆத்மா இருக்கக்கூடும். இது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் கண்டுபிடிக்கிறேன். இன்னொரு விஷயம், முருகருக்கும் கூட கடவுளாக இருந்தால் கூட முருகருக்கும் கூட ஸ்தூல ஆத்மாவை கொண்ட இன்னொரு ஆள் இருக்கிறாங்க ஆப்போசிட் பார்ட்டியாக. ஆனால் அந்த ஆப்போசிட் பார்ட்டி ஆளுங்களை வந்து முருகரால் வேணாம் நிராகரிக்கவும் முடியாது. ஆனால் ஸ்தூல ஆத்மா உட்காந்துட்டு இருக்குது. ஆனால் அவர்களையும் ஒரு கடவுளாக இந்த உலகம் வணங்கி கொண்டு இருக்கும் அப்படின்ற விஷயத்த நான் போன ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி சொல்லின்னு தான் இருக்கிறேன். நான் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த இட்லி கடை சினிமா ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு கூட சொல்லிட்டு இருக்கிறேன் உங்ககிட்ட. இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா இந்த அமைப்புக்குள்ளே ஸ்தூல ஆத்மா இருக்குது. ஆனால் அந்த அமைப்புக்கு நம்முடைய தமிழ் சித்தர்களையும் நம்முடைய முருகர், ஆனால் இவங்க இன்னும் வெளிப்படையாக சொல்லலை. அவங்க இந்த முருகர் மேட்டரை அவங்க வெளிப்படையாக இன்னும் சொல்லலை. ஆனால் அதை சித்தர்களை அவங்களுக்கு பிடிக்காதுன்றது உலகமே தெரிஞ்சிருக்குது. ஆனால் அந்த முருகர் மேட்டரை அவங்க வந்து அது காமிச்சிட்டாங்கன்னா மொத்தமாக முடியாது. ஏன்னா முருகர் ஒரு பெரிய சக்தி, அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லிட முடியாது. அத்தை இது மட்டும் தைரியமாக ஆமாம் அப்படி தான் வச்சுக்கப்போ, சித்தர்களை எங்களுக்கு பிடிக்காது தான் என்னன்ற மாதிரி இருக்கிறாங்க இப்போ அவங்க தைரியமாக. ஆனால் முருகரை அவங்களால சொல்ல முடியல. அந்த மாதிரி தான். இன்னும் சொல்லப்போனால் கண்ணன் கூட வந்து அது உங்களுக்கு சொன்னால் புரியவே புரியாது அந்த மேட்ரு. நான் நிறைய சொல்வேன், அந்த பெருமாளும் முருகரும் ஒன்று, அந்த கண்ணனும் முருகரும் ஒன்றுன்றது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இதை நினைக்கிறேன், இந்த அமைப்புக்குள்ளே ஸ்தூல ஆத்மா இருக்குது. அந்த அமைப்புக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சித்தர்களை பார்த்தா பிடிக்காது அப்படின்னு என் மைண்டில் நினைக்கிறேன். இப்படி தான் நம்ம சொல்லணும் அது அப்படின்னு நினைக்கிறேன். நினச்ச நிமிஷம் இந்த பறவை பார்த்துன்னு இருங்க. இது இங்கே காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பெண் வெர்ஷன். முதல்ல நீம் கரோலி நான் நினச்சப்போ வந்து உட்காந்தது இதே ஆண் வெர்ஷன் தான். நெட்டில் போய் கண்டுபிடிச்சேன். இந்த மாதிரி வெள்ளை வாய் இந்த கருப்பு இது இருக்குதுன்னா ஏஷியன் குயில்னு வந்தது. இது வந்து குயில் மாதிரி கூட கத்தாது, கொஞ்சம் வேறு மாதிரி கத்தும். அதுலேயும் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி கத்தும் அந்த பெண் வெர்ஷன். ஆனால் இவரை நினைக்கும் போதெல்லாம் வந்து காட்சி கொடுக்குது அந்த வெள்ளை ஒயிட்டு சாரல் ஆகிற பறவை தான். அது எப்போ பாரு கத்தும். நம்ம ஏதாவது ஒன்று அந்த நல்ல விஷயங்களை பற்றி நினைக்கும் போதோ பிரபஞ்ச விஷயங்கள் நினைக்கும் போதெல்லாம் இந்த பறவை ஒரு மாதிரி கத்தும் சத்தமாக. இது ரொம்ப ரேர் தான். இந்த கருப்பு இது ரொம்ப அது கத்துறது ரொம்ப ரேர் தான். இந்த பறவை தான் வந்து இந்த சித்தர்களை இவரை நினச்சா கூட உண்டு, இல்லை மற்ற பிரபஞ்ச விஷயங்களுக்கு கூட இந்த பறவை ரொம்ப கத்துது. கரெக்டாக நம்ம யோசிக்கும் போது பிரபஞ்ச கனெக்ஷன் ரொம்ப இருக்குது அந்த ஒயிட் அண்ட் பிளாக். ஆனால் இதனுடைய பெண் வெர்ஷன் தான் அது. இது ஏஷியன் கோயில். நான் நினைக்கிறேன் இந்த அந்த அமைப்பில் அது இருக்குது ஸ்தூல ஆத்மா. அந்த ஸ்தூல ஆத்மா அந்த அமைப்பில் இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா அந்த ஸ்தூல ஆத்மாவுக்கு சித்தர்களை பார்த்தா பிடிக்கல.
அதனால் அந்த ஸ்தூல ஆத்மா அந்த அமைப்பை தேர்ந்தெடுத்திருக்குது. அப்படின்ற விஷயம். அதனால் அந்த அமைப்பில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த தமிழர்களாக இருந்தாலும் சித்தர்களாக இருந்தாலும் மேலுக்கு வர்றதோ அவங்க பண்ணுற சக்ஸஸையோ அவங்களுடைய வெற்றிகளையோ அவங்க ஒருபோதும் விரும்புறதில்ல. நான் சொல்கிறது 10,000 20,000 30,000 வருஷமாக நான் சொல்கிறது இதெல்லாம். அதுக்கு அத்தனை காலமாக தொடர்ந்து வர சுலு ஆத்மாவனுடைய விஷயங்கள். அதுவே ஒரு வீட்டளவு விஷயத்துலையும் அது ஒருத்தர் உடம்புல போயிட்டு உட்காந்துக்குச்சானா அது எப்படி, அது ஒய்ஃபாகவே கூட இருக்கலாம், இல்லை அப்பா அம்மாவே கூட இருக்கலாம், அவங்க உடம்புல உட்காந்துக்குச்சுன்னா அவங்கள எப்பவும் தான் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி வச்சுக்க பார்க்கும். முதல்ல ரொம்ப ஆசையாக இருக்கிற மாதிரி பாசமாக இருக்கிற மாதிரிலாம் கூட வச்சுக்க பார்க்கும். அப்புறம் பார்த்தா நம்மளை அப்படியே கெட்டியாக ஒரு சங்கிலியில் போய் கட்டின மாதிரி மூச்சு மூட்டுற மாதிரி நம்மளுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும். அது மாதிரி இவங்களை இவ்வளோ லவ் பண்ணமே, நம்ம அப்பா நம்மக்கிட்ட இவ்வளோ அன்பாக இருந்தாரே, நம்ம அம்மா நம்மக்கிட்ட இவ்வளோ அன்பாக இருந்தாங்களே, இவங்க ஏன் இந்த மாதிரி மாறினாங்க அப்படின்னும்போது என்ன ஆகுன்னு பார்த்தா அது உள்ளகிற சுலு ஆத்மாவனுடைய வேலை அது அப்படின்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக புரிய வர சமயம் அது. இன்றைக்கி போய் இந்த ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி என் கனவில் இந்த கன்னியாகுமரி வரதும், அது போனால் அந்த அவர் ரூமில் அந்த மேப்புக்கு இதுவாக இருக்கிறதும், அந்த சமயத்தில் கரெக்டாக இந்த பக்கம் திரௌபதி முர்மு சல்யூட் பண்ணுறது ரிப்பப்ளிக் டேவில் அதை பார்த்துட்டு வரதும், உடனே நான் இந்த அமைப்பில் கூட இருக்கக்கூடும் ஸ்தூல ஆத்மான்னு நினைக்கும்போது, சித்தர்களுக்கு அந்த சுல ஆத்மா எதிரானது, அந்த அமைப்பு கூட சித்தர்களுக்கு எதிரானதுன்னு நம்ம சொன்னால் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் வியூவர்ஸ்க்குன்னு நினைக்கும்போது அந்த பறவை உட்காருது ரொம்ப கிட்ட. ரொம்ப கிட்ட இருக்கிற கலையில் இந்த கருப்பு கலர் நீம் கரோலி ஃபஸ்ட்டு நான் நீம் கரோலி நினைக்கும்போது இந்த பறவை தான் வந்தது. ஓ நீ நீம் கரோலியா அப்படின்னும்போது நீ நீம் கரோலியாக எடுத்துக்கலாம். அன்றைக்கி தான் நீம் கரோலி பற்றி உங்ககிட்ட பேசுகிறேன். அந்த நீம் கரோலி ரொம்ப கிட்ட உட்காருது. எனக்கு என்ன விஷயம்னா, இந்த நீம் கரோலி அப்படின்றது யாருன்னா ராம் ராம் ராம்னு சொன்னால் தான் அவருக்கு பிடிக்கும். அவர் ராமாயணத்தில் வந்த ஹனுமன் ரூபம் இவர். ஆனால் இவர் ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்தில் தான் போன ஜென்மம் எதுன்னு சொல்கிறார். அந்த ஹனுமன் ரூபம் வேறு ஜென்மமாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஜென்மத்தில் அவர் யாழ்ப்பாணத்தில் பிறந்திருப்பார். மாறி 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 வரும். நம்மளுடைய பகைவர் வீட்லேயே கூட நம்ம போய் ஒரு ஜென்மத்தில் ஒருத்தர் நம்ம பகையாக நினச்ச வீட்டினுடைய ஜீனில் அடுத்த தலைமுறையில் அந்த எதிரியாக நம்ம யாரை நினச்சோமோ, பகையாக யார் நினச்சோமோ அங்கே போயிட்டு அந்த சுல ஆத்மா பிறக்குது. ஒரு காரணம் காதல். இதிலையே 4-5 விஷயமாக பிரிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். காதல் சார்ந்த சுல ஆத்மா, பங்காளி சண்டை சார்ந்த சுல ஆத்மா, நண்பர் சார்ந்த, நண்பர் மீன்ஸ் அந்த துரியோதனனும் அந்த கர்ணனும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மித்திரன் அப்படின்னு வருது பார்த்திங்களா, அந்த மித்திரன் சார்ந்த சுல ஆத்மா இப்படின்னு வகை பிரிக்க முடியும். அது எப்படி ஜென்ம தொடர்புகளாக அது தொடருது, கண்டினியூ ஆகுது அந்த சுல ஆத்மாக்கள் அப்படின்றது. அந்த சுல ஆத்மாக்கள் அந்த தீய சக்திகள், தேவர்கள் அசுரர்கள் வானத்தில் பிரிச்சிருக்கு பார்த்திங்களா, அந்த அசுரர்கள் டீம் தான் அந்த சுல ஆத்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதே. அந்த அசுரர்களை தேவர்கள் ஜெயிக்கணுன்னா கூட, தேவர்கள் மீன்ஸ் எல்லாமே வந்துடுவாங்க, முருகர், கிருஷ்ணர், விஷ்ணு, சிவன், அவங்க தேவர்கள் எல்லாம் ஒரு டீம். அவங்களால கூட ஒரே நாளில் அந்த தீய சக்திகளை ஒழிக்க முடியறதில்ல. ஏன்னா அந்த தீய சக்திகள் பல நாளாக அவங்கக்கிட்ட யாகம் பண்ணி தவம் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து சில வரங்களை வாங்கி வச்சுருக்குது. அந்த டீம்னுடைய துகள்கள் தான் இந்த பூமியிலையோ இல்லை இன்னும் நிறைய சூரிய குடும்பங்கள்லையோ வெவ்வேறு உருவங்களில் வெவ்வேறு உயிர்களில் இந்த சுல ஆத்மாக்களை வச்சு தான் அந்த தீய சக்திகள் வேலை வாங்கிக்குது. அந்த தீய சக்திகள் இங்கே நேரடியாக வர்றதில்ல ஒவ்வொரு சூரிய குடும்பத்துக்கும். அது அங்கேருந்தே போயிட்டு அதில் எந்த ஜீனில் பிறக்கணுமோ, சில சமயத்தில் ஜீன்லாவே பிறக்குது, சில சமயத்தில் ஒரு ஒரு 5 வயசு 6 வயசு ஆகிட்ட உடம்புல கூட புகுந்துட்டு அதுக்கு தேவையான விஷயங்கள் முடிஞ்ச பின்னாடி இன்னொரு உடலுக்கு, இப்போ எனக்கு என் வயசு முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எனக்கு என் கூட போட்டி போட்ட சுல ஆத்மா ஒன்று இருக்கும் இத்தனை வருஷமாக. இப்போ அதுக்கு அடுத்தது அந்த சுல ஆத்மா என்ன தீர்மானிக்கும்னா, என் கூட போட்டி போட்ட மாதிரி என் வாரிசு கூட போட்டி போடணும்னு நினைக்கும். அப்போது இது வரைக்கும் என் கூட போட்டி போகிற என் வயசுக்கு இணையான ஒருத்தர் உடம்புல உட்காந்துருக்கும். இப்போ அது என்ன பண்ணுன்னா, என் பையன் கூட போட்டி போகிறதுக்கு, என் பையனுடைய எதிர்ப்பாக பண்ணுறதுக்கு எந்த உடம்புல போய் எந்த ராசி நட்சத்திரத்தினுடைய உடம்புல அது போயிட்டு உட்காந்தா வயசும் ஓரளவுக்கு எங்கள் பையனுடைய வயசுக்கு முன்ன பின்ன இருக்கிற மாதிரி இருக்கணும், அந்த நட்சத்திரமும் என் பையனுடைய நட்சத்திரத்துக்கு எதிர் விஷயமாக இருக்கணும். அது நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த கர்ம தொடர்பு விஷயங்களில் இந்த எக்ஸ்ட்ரீம் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி விஷயத்தில் என் பையனுக்கு எதிரான ராசியோ நட்சத்திரத்தில் போயிட்டு அது உட்காரும்.
இந்த ஏற்கனவே இருந்த இது வரைக்கும் என்ன போட்டி போட்டு வச்சுக்கிட்டு இருந்த சுலு ஆத்மா, அந்த சுலு ஆத்மா போய் இன்னொருத்தருடைய என்னுடைய பையனுக்கு எதிர்ப்பு பண்ணுற இடத்துல போயிட்டு உட்காரும் அது. இப்போ அது உட்கார போகுதுன்னா, அந்த பர்சன் இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ ரொம்ப எங்க பையன் மேலே பகைலாம் இருக்காது உங்களுக்கு. ஆனா அது போய் இது அதுதான் அது என்னைக்கு என்னைக்கு புரியுது எனக்கு, அந்த ராத்திரி ஜோதி பீடத்தில வந்து அவர் சொல்றாரு பார்த்தீங்களா, இந்த சுலு ஆத்மா கூடு விட்டு கூடு பாயக்கூடியதுன்னு மிட் நைட்ல சொல்றாரு பார்த்தீங்களா, எங்க ஹஸ்பண்ட போயிட்டு நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஷீரடி பாபானுடைய பாதத்திலே படுக்க வச்ச மாரி இருந்தது. அது பார்க்கறதுக்கு அந்த ஓரமா பெட் போட்டதுனால, அந்த சிலை அந்த இது பக்கத்தில வச்சதுனால. அன்னைக்கு ராத்திரி எனக்கு அந்த ஜோதி பீடத்தில அகஸ்தியர் அகஸ்தியர் இது பண்றவர் அவரு. அவர் சொல்லி புரிஞ்சுக்கோ, இது கூடு விட்டு சுலு ஆத்மா கண்டுபிடிச்சிட்ட ஓகே. அது வந்து இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அந்த சுலு ஆத்மா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகும். ஏன் மூவ் ஆகுதுன்னா, இப்போ அது வந்து உன்னை விட்டுட்டு இப்போ உன்னை 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 ஓரளவுக்கு ஜெயிச்சிட்டோன்னு நினச்சிக்கிச்சது. அந்த சுலு ஆத்மா என்ன பண்ணுச்சுன்னா, எங்கள் ஹஸ்பண்டுக்கு புதன்கிழமை அடிபட்டது இல்லைங்களா, அன்றைக்கி வரைக்கும் ஏறக்குறைய பல வருஷங்களாக ஒரு உடம்புல இருந்த ஆத்மா இன்னொரு உடம்புக்கு போகும். அது எந்த உடம்பாக இருக்கும்னா, அடுத்தது உங்கள் பையன் மேலே டார்கெட் வைக்கிற ஒரு உடம்புக்குள்ளே போய் அது உட்காரும் அப்படின்னு எனக்கு மிட் நைட்டு 2:50க்கு அந்த ஜோதி பீடம் வீடியோவை பார்த்து எனக்கு பிரபஞ்சம் உணர வைக்குது. நீ இது வரைக்கும் நீ கண்டுபிடிச்சி வச்சிருந்தது சுலு ஆத்மாவனால் இதெல்லாம் நடக்கும்ன்ற வரைக்கும் தான் நீ கண்டுபிடிச்ச. ஆனால் அது கூடு விட்டு கூடு பாயும், அது எதுக்காக கூடு பாயுன்ற விஷயத்தையும் இப்போயே நீ இன்றைக்கி புரிஞ்சுக்கோ. ஏன்னா அது அந்த அந்த வேலையை தான் அது பார்க்குது, அது மூவ் பண்ணுது. இப்போ அந்த உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு அது மூவ் ஆகுது அப்படின்ற விஷயத்த நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பிரபஞ்சம் எனக்காக ஒரு சில நிகழ்ச்சிகளை நடத்தி காமிச்சுது. அதோடு நிறுத்தினா எனக்கு வந்து டைஜஷன் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் ஒரே நாளில் சிக்கனு, மட்டனு, முட்டை எல்லாம் சாப்பிட்டா நான் என்ன பண்ண முடியும்? நான் இப்போ விட்டு ஸ்பிரிச்சுவலுக்காக நான் சாப்பிட்றதில்ல. ஒரு 3 வருஷம் ஆச்சு எதையுமே சாப்பிட்றதில்ல இதெல்லாம். அது மாதிரி வந்து ஏன்னா பை பர்த்து நான் அது சாப்பிடாதவங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இதுக்கு சம்மந்தங்குது. இந்த சுலு ஆத்மா, இந்த சித்தர்களுடைய எதிர்ப்பு, இதுங்களுக்கெல்லாம் இந்த நான்வெஜ் விஷயம் இதெல்லாம் ஒரு சம்மந்தங்குது உங்களுக்கு. அதெல்லாம் படிப்படியாக அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த போட்டியினுடைய விஷயங்களில் இந்த நான்வெஜ் சாப்பிட்றது, சாப்பிடாம இருக்கிற விஷயங்கள், இந்த சாங்கிய சம்பிரதாயம், சடங்கு விஷயங்கள், இதுங்க எல்லாமே இந்த போட்டி போடுற சுலு ஆத்மாவினுடைய குணங்களில் இதுங்கெல்லாம் வருது. அதனால தான் அந்த நான்வெஜ் விஷயத்த நான் சொன்னேன். இப்போ என்னன்னா டைஜஷனே பண்ண முடியல. அதுக்கு அடுத்தடுத்து டக்குன்னு சுலு ஆத்மா போகும். அதோடு என்னன்னா அதுக்கு அடுத்தது வந்து அது உங்கள்கிட்ட பண்ண போட்டி மாதிரி உங்கள் பையன்கிட்ட விற்கும்ன்றத வேறு சொல்லிட்டு போகுது. போகிறது என்ன பண்ணுதுன்னா நாட்டளவில் தாவுது. இப்போ எனக்கு சுலு ஆத்மாவினுடைய மேட்ரை இந்த அமைப்புக்குள்ளே இருக்கும், இது நாட்டளவில் இருக்கும், இது கடவுள்களுக்குள்ளே இருக்கும், இப்படின்னு எனக்கு படிப்படியாக என்னால் சாப்பிட்டு டைஜஷன் பண்ண முடியாத மாதிரி சொல்லிக்கிட்டே போகுது அடுத்தடுத்து. அதனால் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படியே. அது எந்த அமைப்பு இது இப்போ நான் ரொம்ப டீப்பாலாம் அது எந்த அமைப்பு அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். 2வது இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த பறவை வந்து உட்காருது. நான் இதை நினைக்கிறேன், சித்தர்களுக்கு எதிரான அமைப்பு வச்சு அது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த அமைப்புக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த பறவை வந்து உட்காரும்போது என்ன மீனிங்னா, நீம் கரோலி அதை ஒத்துக்கிறாருன்னு அர்த்தம். நீம் கரோலி தான் நீம் கரோலியே என்னை அதை யோசிக்க வச்சுருக்கணும். நீம் கரோலியே என்னை அதை யோசிக்க வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா நான் நினச்சதுக்கு ஆமாம் நீ நினச்சது கரெக்டு தான், அந்த அமைப்புக்குள்ளே சுலு ஆத்மா இருக்குது தான் அப்படின்னு நீம் கரோலியே எனக்கு அதை ஆமான்னு ஒத்துக்கிறதுக்கான சாட்சி தான். நீம் கரோலிக்குன்னு நான் ஃபிக்ஸ் பண்ண பறவை இதுதான், அந்த பறவைன்னு நான் ஃபிக்ஸ் பண்ண பறவை அது வந்து கரெக்டாக என் பக்கத்தில் உட்காரத்துக்கு காரணம் என்னென்னா அவரும் அதை ஒத்துக்கிறாருன்னு அர்த்தம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் வந்து அவருடைய மந்திரம் வந்து ராம் ராம் ராம், அவருடைய இது வந்து ஹனுமன். அது ஒரு பெரிய சாப்டர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் ஒத்துக்கிறாருன்னா இப்போ நம்மளுக்கு எப்படி தெரியுங்களா, இப்போது எனக்கு ரொம்ப பகைன்னு நான் நினைப்பேன். இப்போ கௌரவர்களில் கூட 100 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 பேரில் ஒரு 50 பேரோ இல்லை 60 பேரோ கூட பாண்டவர்கள் பக்கம்தான் நியாயம் இருக்குதுன்னு நினச்சிருந்தவங்க இருந்திருக்கக்கூடும். பாண்டவர்களை தான் பிடிச்சிருக்கிறவங்க இருந்திருக்கக்கூடும். விட்டா பாண்டவர்கள் பக்கம் போய் சேர்ந்துக்கலான்னு நினச்சி இருந்திருக்கக்கூடும். ஆனால் அவங்க போனால் வெட்டி போட்டுருவாங்க. இந்த டீமில் இருக்கிறவங்க சகுனியாக இருக்கட்டும், காந்தாரியாக இருக்கட்டும், திருதராஷ்டனாக இருக்கட்டும், இந்த டீமில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள உண்டுலன்னு பண்ணி விட்ருவாங்க.
அதனால தான் பீஷ்மர் வந்து 2த்துக்கும் இது மாதிரி அப்படிங்குது. இப்போ நான் இருக்கிறது கூட அப்படி தான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி 2த்துக்கும் ஏற்ற மாதிரி இந்த பக்கம் அவங்க உட்காந்துட்டு இருக்குது. உட்காந்துங்கிறது மட்டும் அவங்க வீட்லேயே உட்காந்துட்டு இருக்குது. ஆனால் மனசெல்லாம் பாண்டவர் பக்கம் இருக்குது. பீஷ்மருக்கும் சரி, இன்னும் நிறைய பேருக்கு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் இது அது பேர் தான் செஞ்சோற்றுக்கடன். அதுக்கு பேர் தான் செஞ்சோற்றுக்கடன். செஞ்சோற்றுக்கடன்னா உண்மையிலே சோறு போடுறது, அந்த சோறு கிடைக்கும். அங்கே இருந்தால் தான் சோறு கிடைக்கணும்னு இல்லை. அவங்கெல்லாம் மகான்கள். நினச்சாவே சோறு வரும். இல்லைன்னா சாப்பாடு இல்லாத கூட இருக்க முடியும். அந்த செஞ்சோற்றுக்கடன் மீனிங்கே என்னன்னா, ஒரு தலையெழுத்துக்காக அங்கே இருக்குது. அந்த மாதிரி விஷயம் வந்து இது மாதிரி தான் கடவுள்களுக்குள்ளே கூட இருக்கும். மனிதர்களுக்குள்ளேயும் அதுதான் இருக்கும். ஒரு காரணத்துக்காக வேண்டி வேறு வழி இல்லாமல் இருக்கும். அந்த டீமில் எதிர் டீமில் இருக்கிறவங்களுக்கே கூட அவங்க பக்கம் நியாயம் இல்லைன்னு சொல்கிற மனிதர்களோ கடவுளோ அந்த இடத்துலையும் இருப்பாங்க. வேறு வழி இல்லாமல் அங்கே இருப்பாங்க உங்களுக்கு. ஆனால் அந்த இடத்த விட்டு வரவே முடியாது. இன்னும் பெரிய ஒரு விஷயம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த ஷம்பாலா பற்றி சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஷம்பாலா மாதிரி விஷயங்கள்லாம் என்னது, உலகத்தில் எங்குமே யாருக்குமே தெரியாதையே ஞானிகள் வந்து இன்னும் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அரூபமாகவோ இல்லை உருவமாக கூட வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இமயமலை அடியில் நிறைய பேர் இருப்பாங்க. எத்தனையோ வருஷம், அவங்க 300 வருஷம் கூட ஆகிருக்கும். ஆனால் அவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்க யாருக்கும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அப்படின்றதுக்கு அந்த ஷம்பாலான்ற இடத்துக்கே போக முடியல. ஆனால் அங்கே ஏதோ சில ரகசியங்கள் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்ற மாதிரி விஷயத்த நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். நாளைக்கு தை கிருத்திகைக்கு கண்டிப்பாக அந்த நான் சொன்ன அந்த ஓம் சரவண பவ எழுதுறதுக்கு கூட இன்னொரு வேண்டுதல் வைங்க. அந்த கன்னியாகுமரிக்கு எந்த ஆபத்துன்னு வேண்டக்கூடாது. கன்னியாகுமரி நலமாக இருக்க வேண்டும் அப்படின்னு உங்கள் வீட்டு வேண்டுதல் கூட இந்த மாதிரி இன்னொரு நாட்டுக்காகவோ இன்னொரு மனிதர்களுக்காகவோ வேண்டது ரொம்ப நல்லது. அதை தெரிஞ்சுங்க. எப்பவுமே நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஓம் சரவண பவன் சொல்லிட்டு 369 முறை தைப்பூசம் வரைக்கும் எழுதுங்கன்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அது ரொம்ப அற்புதமான விஷயம். 27ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அற்புதமாக இருக்குது. அதில் நம்ம 6 நாள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் உங்கள் வீட்டு வேண்டுதலை ஒன் டைம் பல வேண்டுதலை எழுதுங்க. எழுதி முடிச்ச உடனே 360 சொல்லியிருக்கேன். சொல்லிக்கிட்டே விளக்கேற்றிட்டு எழுதணும். அப்போது நீங்கள் ஒரே ஒரு முறை கன்னியாகுமரி பாதுகாக்கப்பட வேண்டும், கன்னியாகுமரி நல்லபடி இருக்க வேண்டும் அப்படின்னு உங்கள் சொந்த வேண்டுதல் கூட அதையும் வியுங்க. அப்படின்றது தான் இந்த வீடியோனுடைய முக்கியமான விஷயம். ஏன் அதை நான் சொன்னேன்றதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் இந்த சுல ஆத்மா பற்றி நிறைய விஷயங்களை பிரபஞ்சம் தான் எனக்குள்ளே எடுத்துன்னு வந்து திணிக்குது. ஆனால் எனக்கு அதை ஜீரணம் பண்ணி உங்களுக்கு புரிய வச்சு நீங்கள் புரிஞ்சாலும் நீங்கள் கொஞ்சம் பேர் பார்க்க போகிறீங்க. 2வது அந்த வேறு ஒரு பார்ட்டிஸுங்க என் வீடியோவே நல்லா இது பண்ண மாட்டேன்றாங்க. அந்த சப்ஸ்கிரிப்ஷனே வராத மாதிரி, அந்த இதுவே வராத மாதிரி அவங்க பின்னாடி இவங்க தானே இருக்குது. ஸ்துலு ஆத்மா டீமில் தானே இருக்குது எல்லாமே. ஸ்துலு ஆத்மா டீமில் தானே இந்த ப்ரோக்ராமு அந்த இதுங்க எல்லாமே இருக்குது. உங்களுக்கு அந்த கண்ட்ரோலில் தானே இருக்குது. அதனால் என்ன பேசுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என் சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அந்த ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் யூடியூப் பண்ணாது எனக்கு. என் வீடியோவை ரொம்ப நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறது, இது பண்ணுறது, சப்ஸ்கிரிப்ஷன் கூட்டுறது, வியூஸு கூட்டுறது யூடியூப்பே எனக்கு பண்ணாது. நீங்களாக என் மேலே மனசு வச்சு பண்ணால் தான் உண்டு. பண்ணுறதுனால உங்களுக்கு தான் நல்லது. அந்த முருகராக இருந்தாலும் நம்மளுடைய கடவுள்களாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு நல்லது பண்ணுறதுக்கும் நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணுறதுக்கும் எனக்கு புரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு எப்படி உங்கள் வீட்டில் குட்டியாக ஒரு சடங்காக உங்களால் பண்ண முடிஞ்சால் அது வந்து பிரபஞ்ச கலெக்டிவ் கான்ஷியஸில் அது நல்லது பண்ணுன்ற மாதிரி விஷயங்கள் தான் நான் சொல்லுவேன். என்னால் உங்கள் வீட்டுக்கு நல்லது தான் நடக்கும். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு 4-5 பேருக்கு ஷேர் பண்ணி அந்த ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி என்னுடைய வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறது உங்கள்கிட்டயே நான் பொறுப்பாக ஒப்படைக்கிறேன். ஏன்னா அது யூடியூப் பண்ண போதில்லை. அந்த வேலையும் தெரிஞ்சிச்சு எனக்கு. தேங்க்யூ ஆல்.